ரமதான் மாதத்தை அடைந்து அதில் ஒரு சில நாட்களை கடத்திவிட்டு அந்த ரமதான் மாதத்தின் 2வது ஜும்ஆவிலே நாங்கள் இருக்கிறோம். இந்த ரமதான் மாதம் எங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் வந்து செல்கிறது. அந்த ரமதானுடைய மாதத்திலே நாங்கள் என்ன அமல்களை எல்லாம் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் அந்த ரமதான் மாதம் கொண்டு வரக்கூடிய அந்த வசந்தத்தின் விளைவுகளை கொள்ளையடிக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு ரமதானும் திட்டமிடுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இயலுமானவரை அவற்றை நாங்கள் அடைந்து கொள்கிறோம். முடியாமல் போனவற்றை அடுத்த ரமதானிலேயாவது அடைய வேண்டும் என்று வேட்கை கொண்டு நாங்கள் அந்த ரமதானை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ரமதானிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் தான் நாங்கள் நோக்கக்கூடிய நோன்புகள். ரமதான் மாதத்திலே முழு மாதமும் நாங்கள் நோன்பிருக்கிறோம். இது ரமதானுக்குரிய மிக முக்கியமான அமல். ரமதான் சிறப்புறுவது நோன்பால், நோன்பு சிறப்புறுவது ரமதானால் என்று கூட எங்களுக்கு சொல்லலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமதானை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள். அந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது புகாரியிலேயும் முஸ்லிமிலேயும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் கூறியதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு அமல் இப்னு ஆதம் லஹு, ஆதமுடைய மகனின் எல்லா அமல்களும் அவனுக்குரியன, இல்ல ஸியாம, நோன்பை தவிர, ஃபஇன்னஹு லீ வ அன அஜ்ஸி பிஹி, நோன்பு என்பது எனக்குரியது, நான் தான் அதற்கு கூலி கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸுல் குதுஸி இடம்பெறுகிறது. நாங்கள் யோசிக்கலாம், எங்களுடைய எல்லா அமல்களுக்கும் கூலி தருபவன் அல்லாஹ் தான் என்று இருக்க, நோன்புக்கு மாத்திரம் அல்லாஹ் தஆலா ஏன் அவ்வாறு சொல்ல வேண்டும்? மற்றைய அமல்களில் எல்லாம் நாங்கள் மற்ற மனிதர்களுக்கு காட்டுவதற்காக, முகஸ்துதிக்காக செய்ய முடியுமான ஒரு அமல். ஆனால் முகஸ்துதிக்காக செய்வதற்கு மிகவும் கடினமான ஒரு அமல் தான் இந்த நோன்பு என்பது. இந்த சபையிலே நான் நோன்பாளியா அல்லது நீங்கள் நோன்பாளியா என்று யாருக்கு தெரியும்? எனக்கு மாத்திரம்தான் தெரியும். நான் இன்றைய சஹர் உணவை உட்கொண்டேன், அதன் பின்னால் நோன்பிருந்தேன் நீயத்துடன். நான் மகரிபுடைய நேரத்திலே தான் அந்த நோன்பை இஃப்தார் செய்ய போகிறேன். இந்த விடயங்கள் பெரும்பாலும் எனக்கு மாத்திரம்தான் தெரியும். இதிலே முகஸ்துதி கலப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. அதே போன்று இன்ன பிற பல காரணங்களுக்காக அல்லாஹு தஆலா இந்த நோன்பு எனக்குரியது, ஏனென்றால் அடியான் எனக்கு பயந்துதான் ஹலாலான உணவையும் ஹலாலான குடிபானத்தையும் ஹலாலான மனைவியையும் தூரமாக இருக்கிறான், நான் கூலி கொடுக்கிறேன் என்கிறான். அந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பென்பது அது ஒரு கேடயம் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேடயத்துக்கு நோன்பை ஒப்பாக்கினார்கள். கேடயம் என்றால் என்ன? ஒரு போரிலே ஒரு போர் வீரன் தனக்கு எதிராக வரக்கூடிய அம்புகளையும் ஈட்டிகளையும் வாள்களையும் அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னுடைய ஒரு கையிலே தனது ஆயுதத்தையும் மற்ற கையிலே கேடயத்தையும் வைத்திருப்பான். அதன் மூலமாக எதிரிகளிலிருந்து வரக்கூடிய தாக்குதல்களிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிப்பான். அந்த கேடயத்தை அங்கும் இங்கும் திருப்பி தனக்கு எதிராக வரக்கூடிய வாழ்வீச்சுகள், தனக்கு எதிராக வரக்கூடிய அம்புகள், தனக்கு எதிராக வரக்கூடிய ஈட்டிகள், இவைகளிலிருந்து தன்னை பாதுகாப்பான். தற்காலத்திலே கேடயங்களாக புல்லட் ப்ரூஃப் வண்டிகளும் புல்லட் ப்ரூஃப் அங்கிகளும் இவையெல்லாம் கேடயங்களாக பாவிக்கப்படுகின்றன. எதிரிலிருந்து வரக்கூடிய புல்லட்டுகளிலிருந்து தன்னை பாதுகாப்பதற்காக கேடயங்கள். இது உலகத்திலே பாவிக்கக்கூடிய இந்த கேடயங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை ஏன் ஒப்பாக்கினார்கள் என்று சொன்னால், பெரும்பாலான ஹதீஸ் கலை அறிஞர்களின் கருத்து, பாவங்களிலிருந்து, தனக்கு எதிராக வரக்கூடிய பாவ கணைகளிலிருந்து, நரகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் பாவிக்க முடியுமான ஒரு கேடயம் தான் நோன்பு என்பது. நோன்பு என்பது இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னை பாவங்களிலிருந்தும் மோசமான விடயங்களிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் நோன்பை தவிர வேறொன்றும் அவனுக்கு அந்த அளவுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுவது கிடையாது. நோன்பு சப்போர்ட் பண்ற அளவுக்கு ஒரு பாவத்திலிருந்து தூரமாகிறதுக்கு, மோசமான பேச்சுக்கள், மோசமான செயற்பாடுகள், இதிலிருந்து தூரமாகிறதுக்கு நோன்பு எங்களுக்கு தார சப்போர்ட்டை வேற எந்தொன்றும் தாரது கிடையாது என்றார்கள். அந்த அளவுக்கு நோன்பு சப்போர்ட் பண்ணுது எங்களுக்கு.
நீங்க தூரமாகிறீங்க. மோசமான பேச்சுகளை விட்டு தூரமாகிறீங்க. மோசமான செயற்பாடுகள் பாவங்களை விட்டும் தூரமாகிருங்கள். இப்படி நோன்பு எங்களை பாவமான காரியங்களை விட்டும் நரகத்தை விட்டும் தூரமாக்குகிறது. அதற்கெதிரான ஒரு கேடயமாக எங்களை பாவிக்க வைக்கிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த கேடயத்தை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால், இந்த நோன்பு எனும் கேடயம் எங்களுக்கு பிரயோசனப்பட வேண்டுமாக இருந்தால், அந்த கேடயத்தை பாவிக்கக்கூடிய அந்த போர் வீரனுக்கு ஒரு உந்து சக்தியை கொடுக்கக்கூடிய, ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய, அதை கேடயமாக பயன்படுத்துவதற்கான அந்த வழிகாட்டல்களை செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பும் வர வேண்டும். அதைத்தான் அல்லாஹு தஆலா எங்களிடம் நோன்பிலிருந்து எதிர்பார்க்கிறான். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கபலிக்கும் லஅல்லகும் தத்தகூன். உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்தினருக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தக்குவாதாரிகளாக மாற வேண்டும் என்பதற்காக. எங்கள்கிட்ட இறையச்சம் இருந்துச்சு என்று சொன்னால், அல்லாஹ்வின் மீதான பயம் இருந்துச்சு என்று சொன்னால், நோன்பு காலங்கள்ல பகல் காலங்கள்ல உணவு இருந்தாலும் நாங்கள் சாப்பிடுவது கிடையாது. தனியாக இருந்தாலும் அல்லாஹ்க்கு பயம். ஏன்னா அல்லாஹ்வுக்காக நோன்பு இருக்கிறோம். இதே மாதிரி நோன்பு காலங்கள்ல ஹலாலான மனைவி இருக்கிறார், நானும் மனைவி மட்டும் தான் தனியாக இருக்கிறோம். இச்சையை தீர்த்துக் கொள்ள முடியும், யாரும் பார்க்க மாட்டாங்க, யாருக்கும் கேள்விப்படாது. ஆனாலும் தவிர்ந்திருக்கிறோம் அல்லாஹுக்காக. இப்படி நாங்கள் அல்லாஹுக்காக ஹலாலானவற்றை தவிர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வின் மீதான அச்சம், இந்த அச்சத்தை எங்களிடம் ஏற்படுத்துவதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறதாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்றாங்க. இந்த தக்குவா எங்கள்கிட்ட இருக்குமாக இருந்தால் இந்த நோன்பு என்னும் கேடயத்தை சரியாக பயன்படுத்தலாம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த கேடயம் எங்களுக்கு எந்தெந்த விடயங்களுக்கெல்லாம் உதவ போகிறது, எதற்கெல்லாம் இந்த நோன்பு என்னும் கேடயத்தை எங்களுக்கு பாவிக்கலாம்? முதலாவதாக எங்களோட சமூக ரீதியான பிரச்சனைகள், சமூகத்தில் மனிதர்களுக்கு இடையில் பிளவுகள் பிரச்சனைகள் வருவாக இருந்தால் அதற்கு மிக முக்கியமான காரணம் எங்களுக்கு இடையில் உள்ள கருத்து ரீதியான வேறுபாடுகள். நான் ஒன்றை சொல்ல இன்னொருத்தர் இன்னொன்றை சொல்ல, அது சண்டையாக மாற, அது பிரச்சனையாக மாற, இப்படி நாங்கள் எங்களுடைய வியாபார நடவடிக்கைகளாக இருக்கலாம், சமூக நடவடிக்கைகளாக இருக்கலாம், என் மார்க்க விஷயங்களில் கூட கருத்து வேறுபாடுகள் சண்டையாக மாறக்கூடிய ஒரு காலமாக இந்த ரமலான் காலம் இருக்கிறது. எங்களுக்கு இந்த கேடயத்தை பயன்படுத்தலாம். எனக்கு யாராவது ஏசிக்கொண்டு வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே ஹதீஸினுடைய பின்னால் சொல்லுகிறார்கள், ஃபஇன் ஸாபஹு அஹதுன் அவ் காத்தலஹு, யாராவது உங்களோட ஏசிக்கொண்டு வந்தால் அல்லது சண்டை பிடித்துக் கொண்டு வந்தால் அவர் சொல்லட்டும், இன்னிம்ருஉன் ஸாயிம், நான் நோம்பாளி, உங்களோட பேசிக்கொண்டிக்க எனக்கு இயலாது, உங்களோட வாக்குவாதம் செய்ய எனக்கு இயலாது, உங்களோட சண்டை பிடிக்கிற காலம் இல்லை, நான் நோம்பாளி, உங்களோட சண்டை பிடிச்சி உங்களோட ஏசி கொண்டு வந்து ஏண்ட நோம்பும் வீணாகிரும், என்னைய விட்டுருங்க. ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில இன்னொரு மனிதரோட பிரச்சனை வாரண்டா அதுக்கு முக்கியமான காரணம் ஒத்தர் ஃபயராக கொள்ள மற்றவரும் சேர்ந்து ஃபயராகிறது தான். இஸ்லாம் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை வெறுத்திருப்பதற்கு 3 நாள் தான் தருது. அந்த 3 நாளுக்கு நாங்க சேர்ந்துடணும். 3 நாளுக்கு நாங்க சேர்ந்துடணுமாக இருந்தால் எங்கட வார்த்தைகள் எங்கட செயற்பாடுகள் அந்த 3 நாளுக்கு மறக்கிற மாதிரி இருக்கணும். அப்பதான் சேரலாம், இல்லாட்டி ஈகோ எங்களுக்கு விடாது. இந்த நோன்பு எங்களுக்கு சொல்லுகிறது, யாராவது ஏசி கொண்டு வந்தா நீங்க பொறுமையா போங்க, சில வேளை அவர் உணர்வார், இவருக்கு நான் ஏசி தப்பு செஞ்சுட்டு வர, எனக்கு ஒன்றும் சொல்லல, நான் எவ்வளவு ஏசினேன், அவர் எனக்கு ஒன்றும் சொல்லல, நான் எவ்வளவு சண்டை பிடிச்சு கொண்டு போனேன், அவர் பொறுமையாக போனார். எங்களை பற்றிய நல்லெண்ணங்கள் எங்களோட சகோதரத்துவம் மேலோங்குவதற்கு மிக முக்கியமான ஒரு வழிகாட்டலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஏசி கொண்டு வந்தால், சண்டை பிடிச்சு கொண்டு வந்தால் நான் நோம்பாண்டிட்டு ஒதுங்கிருங்க. இந்த கேடயத்தை ரமலான் அல்லாத காலங்களிலும் எங்களுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம். யாராவது ஏசி கொண்டு வராங்களா, பக்கத்து வீட்டால் பிரச்சனைப்படுத்தி கொண்டு வாராரா, பக்கத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு பிசினஸ் பார்ட்னர் பிரச்சனைப்படுத்தி கொண்டு வாராரா, எங்களுக்கு பொறுமையாக போகலாம். அவர் தன்னுடைய ஃபயரை அப்படியே கூட்டும் போது, அவருடைய சூடு அப்படியே கூடும் போது நாங்கள் அதை தணிப்பவர்களாக இருந்தால் சேர்ந்து வாழலாம். சமூக வாழ்க்கையில் இது கட்டாயம், சமூக வாழ்க்கையில் இது கட்டாயம், குடும்ப வாழ்க்கையில் இது கட்டாயம், நண்பர்களுக்கு இடையில் இது கட்டாயம், ஜமாஅத்தினர்களுக்கு இடையில் இது கட்டாயம். நாங்கள் ஒருவருக்கு ஒரு விட்டுக் கொடுப்புடன் செல்லும் போது அந்த விட்டுக் கொடுப்பு என்பது இந்த சமூகத்திலே இஸ்லாமிய சகோதரத்துவத்தை மேலோங்க செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மத்தியிலே முரண்பாடுகளும் பிளவுகளும்
எதிர்ப்புகளும் வராமல் இருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு கேடயமாக நோன்பை பயன்படுத்த சொல்லுகிறார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே 21 நாட்கள் ஒரு மனிதன் தொடர்ந்து ஒரு விடயத்தை செய்து பழகுவானாக இருந்தால் அது அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரும் என்று பண்டைய ஆய்வுகள் சொல்லுகின்றன. நவீன கால ஆய்வுகள் அதை 60 நாட்களாக வரையறை செய்கின்றன. 60 நாட்கள் நாங்க ஒன்றை பழகிட்டோம்னா எங்கட லைஃப்ல அந்த எங்கட பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறது நவீன ஆய்வுகள். இஸ்லாம் சொல்லுகிறது 30 நாள் நீ இப்படி 30 நாள் நீ நோன்பிருந்து மனிதர்கள் பிரச்சனை என்று வரும்போது நான் நோம்பாளின் ஒதுங்கிரி, உனக்கு தாராளமாக அந்த பணிவு குணம் வந்துடும். நீ ஏனைய 11 மாசங்களையும் அதை அப்ளை பண்ணணும். இதுதான் முக்கியம். நோம்புல மட்டும் சண்டை பிடிக்காம இருக்கிறதல்ல, நோம்புல மட்டும் மற்ற மனிதர்களுடன் பிரச்சனை படாமல் இருப்பதல்ல, ஏனைய 11 மாதங்களையும் நாங்கள் அப்ளை பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அதே போன்று இந்த நோன்பு என்பது எங்களுக்கு மோசமான பொய்யான பேச்சுகளும் செயற்பாடுகளும் செய்வதை விட்டும் எங்களை தூரமாக்குகிறது. ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அய்யத அத்ஆமஹு வ ஷராபா. யார் மோசமான பேச்சுக்களையும் மோசமான செயற்பாடுகளையும் விட்டுவிடவில்லையோ அவர் தன்னுடைய குடிபானத்தையும் உணவையும் விட்டு பசித்திருப்பதில் அல்லாஹு தஆலாவுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. சஹர் நேரத்தில் உணவு உட்கொள்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், பரக்கத்தான உணவு. இஃப்தாருடைய நேரத்திலே நோன்பை திறக்கிறோம், ஒரு நோன்பாளிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய 2 சந்தோஷங்களில் ஒன்று. ஆனாலும் அதற்கிடையில் உள்ள பகுதியில் எங்களுடைய நோன்பு அது நோன்பா அல்லது வெறுமனே பசித்தும் தாகித்திருப்பதுமா என்று தீர்மானிப்பது எங்களுடைய நல்ல பேச்சும் நல்ல நடத்தையும். நல்ல பேச்சு நல்ல நடத்தை இருந்தால் அது நோன்பு. மோசமான பேச்சும் மோசமான நடத்தையும் ரமதான் அல்லாத காலங்களிலே கூட ரமதானுக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பசித்திருக்கிறோம் தாகித்திருக்கிறோம் என்பதை தவிர மற்ற காலங்களை விட எங்களுடைய பேச்சுக்கள் மாறவில்லை, எங்களுடைய செயற்பாடுகள் மாறவில்லை என்று சொன்னால் அல்லாஹு தஆலாவுக்கு நாங்கள் பசித்திருப்பதில் தாகித்திருப்பதில் எந்த ஒரு தேவையும் கிடையாது. அதனால் இந்த ரமதான் என்பது யாரோடையாவது மோசமான ஒரு பேச்சொன்றை பேசக்கூட நாங்கள் யோசிக்கிறோம், நான் நோம்பாளி, மோசமா பேசக்கூடாது, நான் பிழையாக பேசக்கூடாது, நான் மோசமான வார்த்தைகள் தூசணமான வார்த்தைகள் பேசிடக்கூடாது, நான் என்ற நண்பர்களோடு இருக்கும் போது மற்ற காலங்களில் பேசக்கூடிய மோசமான பேச்சுக்கள் ரமதான் காலங்கள்ல நான் பேசிடக்கூடாது என்ற நோன்பு முறிஞ்சிடும். என்ற நோன்பு இல்லாமல் வைத்திரும் என்கிற பாஷையில நாங்க சொல்லுவோம். மோசமான பேச்சுக்கள் பேசினா நோன்பு இல்லாமல் வைத்திரும், மோசமான நடத்தைகள் வருமாக இருந்தால் நோன்பு இல்லாமல் வைத்திரும் என்று சொல்லுவோம். நோன்பு இல்லாமல் போகக்கூடாது என்பதற்காக மோசமான பேச்சுக்கள் இருந்து தவிர்ந்திருப்போம். நோன்பு மோசமான பேச்சுக்கள் மோசமான செயற்பாடுகளில் இருந்து எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது. தொடர்ந்து ஒரு மாதம் மோசமான பேச்சுக்கள் மோசமான செயற்பாடுகள் இல்லை, நோன்பு முடிஞ்சுடனே அந்த மோசமான செயற்பாடுகளையும் மோசமான பேச்சுக்களையும் பேசுறதுக்கு எங்களுக்கு அருவருப்பாக இருக்கும். நோன்பு முடிஞ்சொன்னே பேசுவோம் என்று வச்சிருந்தா அப்படி அல்ல, நோன்பு முடிஞ்சொன்னே இந்த மோசமான செயற்பாடுகள் எல்லாம் செய்வோம் என்று வச்சிருந்தால் வேற. நோன்பில் நான் ஒரு பிராக்டிஸை எடுக்கிறேன், ஒரு பயிற்சியை எடுக்கிறேன், மோசமான பேச்சு எதுவும் பேசல, நோன்பு முடிஞ்சோன்னு எனக்கே அருவருப்பாக இருக்கும். இது ஒரு அருவருப்பான பேச்சு, இது ஒரு மோசமான பேச்சு, ஒரு முஸ்லிமுடைய வாயிலிருந்து வரக்கூடாது என்ற உணர்வு எனக்கு வரும். இந்த நோன்பு எனும் கேடயம் நோன்பு காலத்தில் மட்டுமல்லாமல் வேறு காலங்களிலும் எங்களுக்கு பயனளிக்கிறது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அதே போன்று இந்த நோன்பு என்பது எங்களை நரகை விட்டும் காப்பாற்றுகிறது, நரகத்தை விட்டும் எங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது. இந்த நோன்பு என்பது எங்களுக்கு இந்த உலகத்திலே மோசமான பேச்சுக்கள் மோசமான செயற்பாடுகள் இதை விட்டும் எங்களை நோன்பு தூரமாக்குமாக இருந்தால், எங்களை பாதுகாக்குமாக இருந்தால், நாளை மறுமையில் எங்களுக்கு அது நரக நெருப்பை விட்டும் பாதுகாக்கும். ஏனென்று சொன்னால் அந்த பயிற்சியின் மூலமாக நாங்கள் மோசமான பக்கத்துக்கு போகல, பிழையான பக்கத்துக்கு போகல. இன்னொரு பக்கத்தால் இந்த நோன்பு என்பது எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வருகின்றது. பாவங்களை மன்னிப்பது மூலமாக நரகத்தை விட்டும் தூரமாக்க வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தானே,
من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه من قام ليلة القدر ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. ரமலானிலே நோன்பு நோக்கிறோம், ரமலானிலே கியாமுல் லைல் தொழுகைகள் தொழுகிறோம், ரமலானிலே கடைசி பத்திலே ஒற்றைப்படை இரவுகளிலே நாங்கள் லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து அதிலே நாங்கள் நின்று வணங்குகிறோம். எங்களுடைய முன் சென்ற பாவங்களை எல்லாம் அவை மன்னிக்கும் என்று இந்த 3 விடயங்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ரமலான் கொண்டு வரக்கூடிய இந்த 3 விடயங்களும் எங்களுக்கு நரகை விட்டும் எங்களை தூரமாக்குகின்றன, நரகை விட்டும் தூரமாக்கக்கூடிய விடயங்களாக காணப்படுகின்றன. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அதே போன்று இந்த ரமலான் எங்களுக்கு நரகை விட்டும் தூரமாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலையும் கொண்டு வந்து தருகிறது. நாங்க பிழையாக பேசல, பிழையாக நடக்கல, நோம்பு பிடிச்சி பாவங்கள் அழிச்சு கொண்டோம், கியாமுல் லைல் தொழுது பாவங்கள் அடிச்சு கொண்டோம், லைலத்துல் கத்ரை தேடி பாவங்களை அழித்துக் கொண்டோம். இன்னொன்றையும் கொண்டு வந்து தருகிறது, நோன்பிலே அதிகமாக சதகாக்கள் செய்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினர் ரீஹில் முர்சலா, வீசக்கூடிய காற்றை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகாக்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரமலானிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மீட் பண்ணும் போது, சந்திக்கும் போது ரமலானிலே அதிகமாக சதகாக்கள் கொடுப்பதன் மூலமாக, சதகா என்பது அஸ்ஸதகது துத்ஃபிஉல் ஹதீஅத கமா யுத்ஃபிஉ அல் மாஉ அன்னார, எப்படி தண்ணீர் நெருப்பை அணைக்கிறதோ சதகா பாவங்களை அழிக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். திர்மிதியிலே பதிவு செய்யக்கூடிய சஹீஹான ஹதீஸ். சதகா பாவங்களை அழிக்கிறது. ஒரு பக்கத்தால் இரவு வணக்கம் அளிக்கிறது, இன்னொரு பக்கத்தால் நோன்பு பாவங்களை அளிக்கிறது, இன்னொரு பக்கத்தால் லைலத்துல் கத்ரை தேடி பாவங்களை அழித்துக் கொள்கிறோம், இன்னொரு பக்கத்தால் சதகாக்கள் செய்து நரகை விட்டும் தூரமாகின்றோம். நோன்பு எனும் கேடயம் இந்த பல விடயங்களையும் எங்களுக்கு ஆர்வமூட்டி செய்ய வைக்கிறது. நீ நரகை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகி, இதுதான் உன்னுடைய கேடயம். அந்த நரக நெருப்புக்கு எதிராக நீ பாவிக்கக்கூடிய கேடயமாக இந்த நோன்பை நீ பயன்படுத்திக் கொள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, நோன்பு என்பது விபச்சாரத்தை விட்டும் எங்களை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான கேடயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான நோன்புகளுடைய விடயத்திலே வாலிபர்களுக்கு ஒரு வழிகாட்டலை சொன்னார்கள். என்ன தெரியுமா? யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே நீங்கள் என்ன செய்யுங்கள், மனிஸ்ததா மின்குமுல் பாஅத, உடல் ரீதியாக உள ரீதியாக பலமுள்ளவர்கள், ஒரு குடும்ப வாழ்க்கையை கொண்டு போவதற்கான தைரியம் உள்ளவர்கள், நீங்கள் திருமணம் செய்யுங்கள், நீங்கள் திருமணம் செய்யுங்கள். வமல்லம் யஸ்ததி ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், திருமணம் செய்ய கஷ்டமாக இருக்குதா, அதுக்கு சக்தி இல்லையா, அவர் நோன்பு இருக்கட்டும், அவர் நோன்பு இருக்கட்டும். ஃபஇன்னஹு லஹு விஜா, அது அவருக்கு இந்த மோசமான இச்சைகளிலிருந்து அவரை தடுக்கக்கூடியது, காப்பாற்றக்கூடியது. திருமணம் முடிக்க வசதி இருந்தால் திருமணம் முடிப்போம். திருமணம் முடிக்க இயலாத ரசூலுல்லாஹ் என்ன வழிகாட்டல் சொல்றாங்க, என்ன வழிகாட்டல்களை சொல்றாங்க? நீங்கள் நோன்பிருங்கள். இந்த நோன்பு என்பது மோசமான இச்சைகளை விட்டு பாதுகாக்கும். அந்த மோசமான எங்களுடைய மானத்தை போக்காட்டக்கூடிய, சமூகத்தில் எங்களை இழிவுபடுத்தக்கூடிய அந்த ஜினாவை விட்டும் எங்களை தூரமாக்கக்கூடிய மிகப்பெரிய கேடயமாக இந்த நோன்பு இருக்கிறது. இந்த நோன்பு இருக்கிறது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, எங்களை பாவங்களை, நரகை விட்டும், மோசமான செயற்பாடுகளை விட்டும், எங்களுடைய தனித்துவத்தை, செல்ஃப் ரெஸ்பெக்டை உடைக்கக்கூடிய சமூக துரோகங்களை விட்டும் தூரமாக்கக்கூடிய இந்த நோன்பு பல நோய்களுக்கும் கேடயமாக இருக்கின்றது. பல நோய்களுக்கும் கேடயமாக இருக்கின்றது. பல ஆய்வுகளும் சொல்லக்கூடிய செய்தி, ஒரு மனிதனுடைய உடலிலே இருக்கக்கூடிய செல்கள், கலங்கள், இவை பசித்திருப்பதன் மூலமாக அந்த கலங்கள் தன்னுடைய உடல் செயற்பாட்டை செய்வதற்கு வேறு கலங்கள் அழிவதன் மூலமாக உடலின் செயற்பாடுகள் நடக்கின்றன. ஒரு மனிதனுடைய உடலிலே அந்த உடல் செயற்பாடுகளுக்காக உணவு இல்லாமல் போகும்போது உடலிலே இருக்கக்கூடிய ஒரு சில கலங்கள் அழிவதன் மூலமாக அவனுடைய உடல் இயங்குகிறது. அங்கு அழியக்கூடிய கலங்கள்
புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ள களங்களாக காணப்படுவதாக பல ஆய்வுகள் சொல்லுகின்றன. நோன்பிருப்பது புற்றுநோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ள பல களங்களை அளிக்கிறது. பல நீரிழிவு நோயாளிகள், ஆஸ்துமா நோயாளிகள், கிட்னி வியாதி உள்ளவர்கள், இவர்கள் பலரை எடுத்து ஆய்வு செய்து அவர்களுடைய நோய் நிலைமைகளில் முன்னேற்றம் வருவதற்குரிய காரணமாக நோன்பு கண்டறியப்பட்டுள்ளது. அதே போன்று மனிதனுடைய எடை குறைப்பு, மனிதனுடைய நீர் மட்டத்தை, மனித உடலில் இருக்கக்கூடிய அந்த நீர் மட்டத்தை பாதுகாத்தல், இது போன்ற பல விடயங்களுக்கும் ஒரு மனிதனுடைய நோன்பு காரணமாக அமைகின்றது. ஒரு பக்கத்தால் நோன்பின் மூலமாக நன்மைகளை அள்ளிக்கொள்கிறோம், இன்னொரு பக்கத்தால் நோன்பின் மூலமாக நரகை விட்டும் தூரமாகிறோம், இன்னொரு பக்கத்தால் நோன்பின் மூலமாக எங்களுடைய உடல் சமநிலையை, ஆரோக்கியத்தை பேணுகிறோம். அல்லாஹு தஆலா இந்த நோன்பை பல விடயங்களில் எங்களுக்கு கேடயமாக வைத்திருக்கிறான். இந்த கேடயத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி அந்த கேடயத்தின் மூலமாக நரகத்தை விட்டும் தூரமாகி சொர்க்கத்துக்கு நெருங்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாத்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நோன்பு என்பது சமூகத்திலே எங்களுக்கு ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதற்குரிய கேடயமாகவும், நரகை விட்டும் தூரமாக கூடிய அமல்களை செய்யக்கூடிய கேடயமாகவும், மானக்கேடான விஷயங்களை விட்டும் தூரமாக கூடிய கேடயமாகவும், நோய்களை விட்டும் தூரமாக்கக்கூடிய கேடயமாகவும் காணப்படுகிறது என்ற விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று இந்த நோன்பு என்னும் கேடயத்தை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்த தவறினால், நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், மோசமான பேச்சுக்கள், மோசமான செயற்பாடுகளை விட்டும் நாங்கள் தூரமாகவில்லை என்றால் அந்த நோன்பிலே அல்லாஹுக்கு தேவை கிடையாது என்று பார்த்தோம். அதே போல இந்த கேடயத்தை பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் நோன்பு நோக்க வேண்டும். நோன்பு பிடிச்சாதான் அது கேடயம். இன்றைய நம்முடைய வாலிபர்கள் பலரும் எந்த ஒரு தகுந்த காரணமும் இன்றி நோன்பை விடக்கூடிய சூழல் எமது சமூகத்திலே உருவாகிவிட்டது. மிக பயங்கரமான ஒரு முடிவு. எமது சமூகத்திலே ஜும்மாவை விடக்கூடியவர்கள் மிக குறைவு, மறுபக்கத்தால் நோன்பை விடக்கூடியவர்கள் மிக குறைவு. ஆனால் தற்கால சமுதாயத்திலே, தற்கால பரம்பரையிலே நோன்பையும் ஜும்மாவையும் தங்களுடைய ஒரு வரட்டு கெத்துக்காக விடக்கூடிய பல வாலிபர்கள் உருவாகிவிட்டார்கள். எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவால், சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சவால், பாடசாலைகளுக்கு மிகப்பெரிய ஒரு சவால், பள்ளிவாசல்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவால். எங்கட சமூகத்தில் இருக்கக்கூடிய பல வாலிபர்களும் நோன்பை விட்டும் தூரமாகி கொண்டிருப்பது. கேட்டா அலட்சியமாக அது ஒரு ஜோக்காக எடுத்துக்கொண்டு எனக்கு கேஸ்டிக் என்று சொல்லிட்டு பேசாம இருந்துருவாங்க. இப்படி நாங்கள் பார்க்கிறோம் வாலிபர்களை. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த கேடயம் எங்களுக்கு கிடைக்கணுமாக இருந்தால் நோன்பு நோக்க வேண்டும். தகுந்த காரணங்களுக்காக, இஸ்லாம் அனுமதித்த காரணங்களுக்காக நோன்பை விடுவது என்பது வேறு. ஆனால் நோன்பு நோக்க வேண்டும். அந்த நோன்பு நோற்றுக்கொண்டு நாங்கள் பசித்திருப்பதிலும் தாகத்திருப்பதிலும் பேணுதலாக இருப்பது மட்டுமல்லாமல், ஏனைய விடயங்கள், புறம் பேசுவது, கோல் செல்வது, மற்ற மக்களை பற்றி பேசி தருவது, மற்ற மக்களுடைய குறைகளை தேடி தருவது, எமது பிசினஸ்ல இந்த நோன்பு காலம் என்பதற்காக மற்ற காலங்களை விட உடுப்பு கடைகளாக இருக்கலாம், வேறு வேறு கடைகளாக இருக்கலாம், மற்ற காலங்கள் இருக்கிற விலையை விட விலைவாசி அதிகரிப்பது ஏண்டா இல்லும கூட நோம்புல அந்த எமது பொருட்களுக்கான கன்சியூமர்ஸ் அதிகரிக்கும் போது மற்ற பக்கத்தால் நாங்கள் விலைகளை கூட்டி வைக்கிறோம். ஆனால் நோன்பாளியாக இருக்கிறோம். நோன்பாளியாக இருந்து கொண்டு இந்த ஏமாற்று வேலைகள், மோசமான வேலைகளை செய்ய முடியாது. செய்வது விலை. நோன்பு அல்லாத காலங்களில் நாங்கள் எவ்வாறெல்லாம் காலம் கடத்தினோமோ அதே போன்றுதான் நோன்பிலும் காலம் கடத்துகிறோம் என்றால், நோன்புக்கும் நோன்பு அல்லாத காலங்களுக்கும் உள்ள வித்தியாசம் பகல் உணவு காலை உணவு கிடையாது என்பது. அப்படி அல்ல. இந்த ரமதான் என்பது, இந்த நோன்பு என்பது எங்களை பல விடயங்களை விட்டும் தூரமாக்க வேண்டும். அப்போதுதான் அதை எங்களுக்கு கேடயமாக பயன்படுத்த முடியும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் மிக முக்கியமாக நாங்கள் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு ஹதீஸ். பல அமளிபாதத்துகளை செய்கிறோம், பல சதகாக்களை செய்கிறோம், பல மணி நேரம் நின்று வணங்குகிறோம், மக்களுக்கெல்லாம் மக்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்கிறோம். எந்த ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தாலும் இதில் எனக்கு நன்மை கிடைக்குமா,
பாவம் இருக்குமா, பிசினஸ் ஒன்று இறங்க போறேன் ஹராமா ஹலாலா, பல விடயங்களையும் பார்த்து பார்த்து செய்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில் எனக்கு பல விடயங்கள் மிஸ் ஆகினாலும் மறுமை மிஸ் ஆக கூடாது என்பதற்கு இந்த விடயங்களை எல்லாம் செய்கிறோம். ஆனாலும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அத்ததுரூன மனில் முஃப்லிஸ், பேங்க்ரப்டட் ஆகினவர், வங்குரோத்துக்காரர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் கூறினார்கள், அல் முஸ்லிமு ஃபீனா மல்லா திர்ஹம லஹு வலா மதா, யாருக்கு பணம் இல்லையோ, யாருக்கு சொத்துக்கள் இல்லையோ அவர்தான் வங்குரோத்துக்காரர் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல் முஸ்லிம மின் உம்மதி இன்னல் முஃப்லிஸ மின் உம்மதி, ஏண்ட உம்மத்துல யாரு தெரியுமா முஃப்லிஸ்? ஏண்ட உம்மத்துல யாரு தெரியுமா வங்குரோத்துக்காரர்? அவர் யத்தி யௌமல் கியாமத்தி பிஸ்ஸலாத்தின் வ ஸியாமின் வ ஸகாத்தின், நாளை மறுமை நாள தொழுகைகளையும் நோன்புகளையும் ஜகாத்துகளையும் அள்ளி எடுத்துக் கொண்டு வருவார். அள்ளி எடுத்துக் கொண்டு வந்த பின்னால் வயத்தி கதை சதமஹாதா, ஒருத்தர் வருவாரு, யா அல்லாஹ் இவர் எனக்கு ஏசினாரு, இவர் என்ன பத்தி மோசமான படுதூறுகளை சொல்லித்திருந்தார், என்ன பத்தி அவதூறுகளை சொல்லித்திருந்தார், என்னுடைய சொத்துக்களை அபகரித்தார், இந்த மனிதரை இவர் கொன்றார், இவர் இந்த மனிதருக்கு அடித்தார். இப்படி ஒவ்வொருவரும் வந்து எங்களுடைய சமூக ரீதியான பிரச்சனைகளை சுட்டி காட்டுவார்கள். நாங்க சமூகத்துல யார் யாருக்கெல்லாம் என்னென்ன அநியாயம் செஞ்சோமோ, என்னென்ன மோசமாக பேசினோமோ, மோசமாக நடந்தோமோ, இந்த எல்லா விஷயங்களையும் நாளை மறுமையில் வந்து சொல்லுவார்கள். சொல்லும் போது அல்லாஹு தாலா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வான், இவருடைய நன்மைகள் இருந்து கொடுத்து கொண்டிருப்பான். நன்மையிட அந்த லிஸ்ட் முடிஞ்சிரும், நன்மை முடிஞ்சிரும். ஆனா எது முடியாது, இவருக்கு எதிராக வரக்கூடியவர்கள் எண்ணிக்க முடியாது. மீண்டும் மீண்டும் வருவார்கள். நன்மை இல்ல, அல்லாஹு தாலா வரக்கூடியவர்களின் பாவத்தில் இருந்து குறைத்து இவருக்கு சுமத்துவான். மலை போன்ற நன்மைகளை எடுத்துக்கொண்டு வந்தவர் மலை போன்ற பாவங்களை சுமந்து கொண்டு தும்ம துரிஹ ஃபின்னார், நரகத்திலே தூக்கி எறியப்படுவார். இவர்தான் வங்குரோத்துக்காரர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அந்த நிலைமையை விட்டும் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் எத்தனையோ விடயங்களை இந்த உலகத்திலே விட்டுக் கொடுக்கிறோம், எத்தனையோ ஆசாபாசங்களை விட்டுக் கொடுக்கிறோம், எத்தனையோ விடயங்களிலே இது சரியா தவறா என்று ஆய்ந்து அலசி பார்த்து வேலை செய்கிறோம். எதற்காக? மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக. இந்த வெற்றிக்கு இந்த விடயங்கள் தடையாக இருக்கிறது என்றால், மனிதர்களுடன் மோசமாக நடந்து கொள்ளுதல் என்ற விடயங்கள் தடையாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த நோன்பு அதற்கு எமக்கு ஒரு கேடயமாக இருக்கட்டும். அந்த கேடயத்தை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், நாளை மறுமையில் எங்களுடைய நிலையும் வங்குரோத்தாகிவிடும். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அந்த நிலைமையை விட்டும் காப்பாற்றுவானாக. அதே போன்று இந்த ரமலானிலே வரக்கூடிய இந்த நோன்பு எந்த விடயங்களில் எல்லாம் எங்களுக்கு தூரமாக இருப்பதற்கு கேடயமாக இருக்கிறதோ அந்த விடயங்களை எமது வாழ்க்கையில் பின்பற்றி நடப்பதற்கு அல்லாஹு தஆலா அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.